ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது வீடியோ தாங்க. இங்கே பார்த்தீங்களா, பசங்க கண்ணுக்குட்டி இழுத்து போயிட்டுருக்காங்க. இது என்ன வீடியோ அப்படின்னா, நாளைக்கு ஆடி ஒன்றுங்க. ஆடி ஒன்று அன்னைக்கு காளை மாடெல்லாம் வச்சு இங்கே எருதாட்டம் நடத்துவாங்கங்க. அதுக்காக தான் இந்த மாடுங்கள்லாம் போயிட்டுருக்காங்க. நானோட காலையிலேருந்து ஒரே சவுண்டாக இருந்துச்சுங்களா. என்ன விநாயகர் சதுர்த்தி வர்றதுக்கு இன்னும் 15 டேஸ்க்கு மேலே இருக்குது. இப்போவே விநாயகர் சிலை எடுத்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா பார்த்தா ஈவினிங்காக இவ்வளோ சவுண்டோட மாடெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியே போனாருங்களா, அப்போ வந்து ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி மாடெல்லாம் வந்துட்டு பிடிச்சிட்டு வராங்க, எருதாட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணார். நான் விடுவேனா குடுகுடுன்னு மேலே ஓடி போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா வந்துட்டு இவ்வளோ மாடு பாருங்கள், செம்மையாக இருக்குது. எல்லாம் ஒன்று போல் க்ரீன் கலர் மேலே பூசி விட்டுட்டு இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதான் சரி உங்களுக்கு அப்படியே எடுத்து கிளிப்போட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை போடுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். ஆனால் அடுத்த நாள் எருதாட்டை பார்க்க போகலான்னு நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் ஆடி ஒன்றா போயிடுச்சிங்களா, நிறைய வேலை, அதனால் போகவே முடியல. போகும்போது வந்துட்டு ஒரு 3 மணி போல் போனோம். குலதெய்வம் கோயில் போகும்போது அப்படியே பார்த்துட்டு போகலான்ட்டு செம்ம கூட்டமாக இருந்துச்சு. சரி சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் போயிட்டோம் நாங்கள் கோயிலுக்கு. அப்புறம் ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் கிளம்பிட்டாங்க அப்படின்ட்டு ஒரே வருத்தமாக போச்சு. எங்கள் பையனுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அவன் காலையிலேயே குளிச்சுட்டு வாங்க போகலான்னு சொல்லிட்டு எங்கள் நாத்தனார் பையனை கூப்பிட்டு இருந்தான். நான் தான் வந்துட்டு ஏறிடா தம்பி, அப்பா வந்த பிறகு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ண வச்சுட்டு இருந்தேன். போயிட்டு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமாக இருந்தான். சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, சரி நம்ம பொங்கல் டைமில் வரும்ல, அந்த டைமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ மாடுங்க வருது. கடைசியாக வந்து ஒயிட் கலரில் மாடு வருங்க, ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. இந்த வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து சேரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா எல்லோரும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.